ஒரு சின்ன கேள்வி கேட்குறா, வயசாகிடுத்துங்கிறோமே, உடம்புக்கு வயசாச்சா, மனசுக்கு வயசாச்சா, ஆத்மாவுக்கு வயசாச்சா? ஜீவாத்மாவுக்கு வயசாச்சான்னு கேட்டால் எல்லா ஜீவாத்மாக்களும் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஜீவாத்மாவுக்கு பிகினிங் பாயிண்ட்டுங்கிறதே கிடையாது. ஏதோ இந்த பிறவியில் இந்த உடம்புல எடுத்திருக்கோன்னு வேணால் நம்ம சொல்லலாமே ஒழிய ஜீவாத்மாவுக்கு வயதாவதுங்கிறது சாத்தியமே இல்லை. சரி, மனசுக்கு வயசாகுமா அப்படின்னா, மனசை நாம் எப்படி வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. 90 வயசானாலும் மனசில் நன்னா பகவானை சிந்தித்து கொண்டிருந்தால் அவர்கள் இளைஞருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்போ ஃபோனை எப்படி சைலண்டில் போடணுங்கிறது தெரிஞ்சிருக்குன்னா நிச்சயமாக அவர் இந்த ஜெனரேஷனை சேர்ந்த இளைஞர்னு தானே அர்த்தம். ஃபோனை எப்படி சைலண்டில் போடுறதுன்னு தெரியலைன்னா வேணா ஓஹோ நாம் இன்னும் அப்டேட் ஆகலையோ அப்படிங்கிற டவுட் வரும். அப்போது நம்ம மனசை நாம் எப்போதுமே தூய்மையாக புத்துணர்ச்சியோடு பக்தியோடு வைத்து கொண்டிருந்தால் மனசும் இளமையாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ முதுமைன்னு நாம் சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, இந்த உடம்பை இட்டு வேணால் நாம் சொல்லிட்டு இருக்கலாமே ஒழிய மனசுக்கும் ஆத்மாவுக்கும் முதுமைன்னு சொல்கிறதுக்கான பேச்சுக்கே இடம் இல்லை. நான் ஒரு தடவை சீர்காழியில் ஒரு ஸ்கூலில் உபன்யாசம் பண்ண போனேன். அங்கே கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 75-80 வயசு இருக்கும். எனக்கு அப்போது ஒரு 26 வயசு இருக்கும். போய் அவரை மீட் பண்ணுறேன், பேசின்னு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் இந்த ஸ்கூலை மொத்தமாக நான் தான் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்துக்கிறேன். ஐ எம் 78 இயர்ஸ் யங்குன்னர். எல்லோரும் என்ன சொல்லுவா, நான் 60 இயர்ஸ் ஓல்டு, 70 இயர்ஸ் ஓல்டு, 80 இயர்ஸ் ஓல்டு. அவர் சொன்னார், நான் 78 இயர்ஸ் யங் அப்படின்னார். என்ன சார் புதுசாக இருக்கேன்னு கேட்டேன். என் வாயால் கூட நான் ஓல்டுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன், நான் எப்போதுமே யங்கு தான், அதனால் இத்தனை இயர்ஸ் யங்குன்னு தான் சொல்லுவேன்னார். அப்போ மனதை இளமையாக வைத்து கொண்டு இருக்கும் எல்லோருமே எப்போதுமே இளைஞர்கள் தான்.